ஓகே. அடுத்தது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. சரிங்களா? இப்போ எஜுகேஷன் பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துட்டே இருக்கு. ஏன்னா எஜுகேஷன் பிரச்சனை வந்துச்சா, இப்போ இது நல்ல சான்ஸ். இப்போ நியூஸ் பேப்பர்ல நிறைய பேர் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து எஜுகேஷன் என்ன பிரச்சனைங்கிறது நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம என்ன செய்யணும்? அப்பப்போ வரது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல இருந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்க. இதுல என்ன எஜுகேஷன் பாலிசி என்ன, ஸ்கூல் வெர்சஸ் ஹையர் எஜுகேஷன், லாங்குவேஜ் பாலிசி, இதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 34 இயர்ஸ் வெயிட் ஃபார் த சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் ரிஃபார்ம். 34 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து ரிஃபார்ம் பண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, ப்ரீவியஸ் பாலிசி. அதாவது 34 வருஷம். இப்போ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் த ஃபர்ஸ்ட் மேஜர் எஜுகேஷன் பாலிசி ரிஃபார்ம் 3 decades. 3 டிகேட்ல வந்து ஃபர்ஸ்ட் இது இம்ப்ளிமெண்ட் யாரா பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான். இப்போ வந்து சரிங்களா, அவங்க ரிசைன் பண்ணிட்டாரு. 2021 2026 இரு காலத்துல தான் இதெல்லாம் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ விஷன் விசஸ் ரியாலிட்டி கிளாப் அனலைசிஸ். இந்த இதுக்கு எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, பிரதான் கோர் தீம். அந்த தர்மேந்திர பிரதானோட அவங்களோட கோர் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் எலிவேஷன். ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இது மெஷர் பண்றது. டீச்சர் வந்து எவ்வளவு ரிசல்ட் கொடுக்குறாங்க அதுங்கிறது இது பண்றது இந்த விஷயங்கள்ல. அக்கௌண்டபிலிட்டி, ஹோல்டிங் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள். யார் வந்து இதுக்கு பொறுப்பு? இந்த பையன் படிக்கல அப்படின்னு சொன்னா என்ன பொறுப்பு? இல்ல இந்த பையனால படிக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸ்கில்லிங் எஜுகேஷன் கன்வர்ஜென்ஸ். ஸ்கில்லையும் எஜுகேஷனும் கொண்டு வராங்க, ஒன்றிணைக்கிறாங்க. லிங்கிங் கிளாஸ் ரூம் டு ஜாப்ஸ். கிளாஸ் ரூம்ல டீச்சராமோ அது ஜாபுக்கு ஒத்து வர மாதிரி இருக்கணும் அதுங்கிறது. ப்ரொமோஷன் ஆஃப் இந்தியனஸ். எங்க இந்தியாவோட கல்ச்சர்ல வந்து உள்ள கொண்டு வரணும். வெளிநாட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் எடுத்துட்டு இந்தியர்களோட கல்ச்சரும் பாரம்பரியத்தையும் உள்ள கொண்டு வரணும். இந்த 4 விஷயம் தான் இதோட இன்டென்ட். ஆனா கிரிட்டிசிசம் பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் கேப்ஸ் இருக்கு. பிளான்ஸ் நாட் ப்ராப்பர்லி எக்ஸிக்யூட் ஆன் த கிரவுண்ட். எல்லாமே நல்லா தான் இருக்கு, ஆனா எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. யூனிஃபார்மிட்டி புஷ். ஃபோர்சிங் எவ்ரி ஒன் டு டூ சேம் திங். எல்லா ஸ்டேட்டையும் ஒரே மாதிரி வந்து செய்ய சொல்றது. சரிங்களா? எவ்ரி சரிங்களா, எவ்ரி சைஸ் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஆல். சரிங்களா? உங்களுக்கு ஒரு சைஸ் இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு சைஸ் இருக்கும். சரிங்களா? ட்ரெஸ்ஸே அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கக்கூடிய மாணவர்களும் வெவ்வேறு விதமா இருப்பாங்க. டிஸ்ரிகார்டிங் த டைவர்சிட்டி, இக்னோரிங் இந்தியாஸ் மல்டிடியூட் ஆஃப் கல்ச்சர்ஸ், டிஸ்டிங்ஸ் ரீஜனல் நீட்ஸ். ஒவ்வொரு ரீஜனும் ஒவ்வொரு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாம நீங்க வந்து எஜுகேஷன் பாலிசி எல்லாமே இதே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்றது. பில்லர் ஒன் பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் லிட்ரேசி அண்ட் நியூமெரிக்கல் இம்பரேட்டிவ், என்எல்எஃப் சொல்லுவாங்க, எஃப்எல்என் சொல்லுவாங்க. ஃபவுண்டேஷன் லிட்ரேசி அண்ட் இம்பரேட்டிவ். ஃபவுண்டேஷன்லாம் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், கணிதம் போட தெரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், கணக்கு போட தெரிஞ்சிருக்கணும் அது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னா, டார்கெட் எவ்ரி சைல்ட் மஸ்ட் அச்சீவ் எஃப்எல்என் பை தி எண்ட் ஆஃப் கிரேட் 3. 3 வயசுக்குள்ள அவங்களுக்கு என்னது படிக்க தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி மேக்ஸ் போட தெரிஞ்சிருக்கணும் பேசிக். சரிங்களா? ரீடிங் தெரிஞ்சுக்கும், ரைட்டிங் தெரிஞ்சுக்கும், பேசிக் மேத் தெரிஞ்சிருக்கும், கூட்டல் கழித்தல் வகுத்தல் இது எல்லாமே. If children don't learn this early, they will struggle in all subjects. A weak foundation compromises the whole house. சரிங்களா? ஃபவுண்டேஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னா வீடு கட்டுறதே வேஸ்ட். அதனால இந்த எழுதுறது, படிக்கிறது, கணக்கு போடுறது இது எல்லாமே வந்து 3 கிளாஸ்க்குள்ள எல்லாமே வந்து இவங்களுக்கு அத்துப்படியா இருக்கணும். அப்படிதான் இதோட பேசிக் இன்டென்ட்டே. இவர் நிபுன் பாரத் மிஷன் கொண்டு வந்தாங்க. ப்ராக்ரஸ் கேப் அண்ட் நீட் ஃபார் 2.0. ஃபர்ஸ்ட் நிபுன் பாரத்ல பாத்தீங்கன்னா சக்சஸ் மெட்ரிக். இப்ப வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா +7% பாயிண்ட் சின்ஸ் 2018. சரிங்களா? 7 பாயிண்ட் அதிகமா இருக்கு. அசருங்கிறது வந்து அக்சஸ் உங்களுக்கு அசஸ்மெண்ட் ரிவ்யூ 2024 ரிவ்யூ படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2018 இருந்து பார்க்கும்போது 7% வந்து அதிகமா இருக்கு நியூமரசி கெயின். நிறைய பசங்களுக்கு சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எழுத படிக்க தெரியுது, கணக்கு போடுறதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரேட் 3 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்மிங் கிரேட் 6 பெர்ஃபார்மன்ஸ். சரிங்களா? அண்ட் 9. ஏன்னா 2020 வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து 2024 வந்து இது பண்ணும்போது 6 கிளாஸை விட கிரேட் 3 பையன் வந்து நல்லாவே கணக்கு போடுறான், நல்லாவே படிக்கிறான் எல்லாமே. இன்டர்வென்ஷன் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ 2020 கொண்டு வந்தாங்களா, இப்போ 2024 செக் பண்றாங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து எல்லாருமே வந்து நல்லா கணக்கு போடுறாங்க. 6 கிளாஸை விட 3 கிளாஸ் பையன் வந்து என்ன செய்யலாம் நல்லபடியா வந்து இருக்கான் அப்படிங்கிறது வருது.
இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா ஃபெயிலியர் பண்ணிச்சுன்னா கிரேட் 2 ரீடிங். கிரேட் 2ல வந்தீங்க ஃபியூவர் தென் 25% ஆஃப் கேன் ரீட் பேசிக் டெக்ஸ்ட். சரிங்களா? இப்போ கிரேட் 2ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 25% தான் வந்து அவங்களால ரீட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட்டை. கிரேட் 5 ரீடிங் வந்து ஸ்டாக்னேட்டட் ரஃப்லி ப்ரீ பேண்டமிக் லெவல்ஸ். சரி, கிரேட் 5ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேண்டமிக் அந்த கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்காங்க தவிர இன்க்ரீஸ் ஆகல. இதோட டார்கெட் என்னது 2026-27 தான் டார்கெட்டா இருக்கு. ரிசல்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஷார்ட் ஃபால்ஸ் மீன் ஃபார் மெனி சில்ட்ரன் ஸ்டில் cannot ரீட். சரிங்களா? இம்ப்ளிமெண்டேஷன்ல ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு. இனியும் நிறைய குழந்தைகளுக்கு ரீட் பண்ணவே வரல. ரிவைஸ் நிபுன் பாரத் 2.0 மேபி ரெக்வயர்ட். சரிங்களா? 2.0 தேவைப்படுது, ரிவைஸ் பண்ணது தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு, என்ன போய் தப்பா பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துட்டோம். புரியுதாமா? ஓகேவா? கேக்குதா எல்லாத்துக்கும்? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பில்லர் 2 பார்த்தீங்கன்னா நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் டீச்சர்ஸ் கொண்டு வராங்க. சரிங்களா? இதுல வந்து வகைப்படுத்தாங்க. டீச்சர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இந்த ஸ்டூடெண்ட் லேர்னிங். அவங்க நல்லா சொல்லி தந்தா தான் நீங்க படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷியன் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, குட் டீச்சர். அடுத்து எக்ஸ்பர்ட் சொல்லி எக்ஸலன்ட் டீச்சர். அது அட்வான்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டீச்சர். கரியர் ப்ரொக்ரஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆர் டைரக்ட்லி டைடு டு த கிளைம்பிங் த லேடர். சரிங்களா? அவங்களோட ப்ரொமோஷன்ல இதுபடி தான் இருக்கும். கிரியேட் த இன்சென்டிவ் டு இம்ப்ரூவ் பண்ண எங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்கும். ஆனா இங்க எப்ப என்ன நடக்குது, பெண்டிங்ல இருக்கு, நாட் yet ரோல்ட் அவுட். இது வந்து கொண்டு வரல, இனிமே இது பெண்டிங்ல தான் இருக்கு. மென்டரிங் மிஷன் பாட்டில் நெக். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா லான்ச் என்பிஎஸ்டி அசஸ் கிளாசிஃபை. சரிங்களா? நேஷனல் மென்டரிங் மிஷன் எக்ஸ்பர்ட் டீச்சர் கைட் அதர்ஸ் வியா ஆன்லைன் செஷன். அதர் டீச்சருக்கு வந்து என்ன செய்யும், ஆன்லைன் வியா கைட் பண்ணும். ஆனா இங்க என்ன ரோட் பிளாக் பாத்தீங்கன்னா அவேர்னஸ் அமௌங் இந்தியாஸ் 1 crore டீச்சர் இஸ் லோ. இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறது நிறைய டீச்சர்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்தியாவில பாத்தீங்கன்னா 1 கோடி டீச்சர்ஸ் இருக்காங்க, அதுல இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் ஆஃப் என்பிஎஸ்டி இஸ் டிலே, டீச்சர்ஸ் ஹேவ் ஜீரோ இன்சென்டிவ் டு பார்ட்டிசிபேட். நான் எதுக்காச்சும் ஒன்று நல்லா நடிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாதான் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இவங்களுக்கு இதை பத்தியே தெரியல அப்படிங்கும் போது இது டிலே ஆகுறதுனால இதுல யாரும் வந்து கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிமைன் அன்ஃபார்மலைஸ். சரிங்களா? அவங்க என்ன எப்படி இருக்காங்கிறது செக் பண்ணவும் அது டிலே ஆகிட்டு தான் இருக்கு. வித்வுட் என்பிஎஸ்டி லான்ச்சிங் ஃபர்ஸ்ட் த மென்டரிங் மிஷன் லேக்ஸ் த லெவரேஜ் டு சக்செட். சரி, என்பிஎஸ்டி இல்லை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணணும். இது இது லான்ச் பண்ணணும். இது லான்ச் பண்ணாம நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, மென்டர்ஷிப் போக முடியாது. ஏன்னா நல்ல டீச்சர்ஸ்னால தான் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ண முடியும். இப்ப நல்ல டீச்சர்ஸுக்கு உண்டான இதே வந்து இவங்க இன்னும் பண்ணல ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பில்லர் 3, இதுல வந்து பில்லர் 3 பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் த ஸ்கில்லிங் கன்வர்ஜென்ஸ். ஸோ இங்க வந்து நியூ டிகிரி ரூல்ஸ் 2025 கொண்டு வராங்க. மல்டி டிசிப்ளின் ஃபிளெக்சிபிலிட்டி. இப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் படிக்கலாம். கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் வியா நேஷனல் கிரெடிட் ஃப்ரேம்வொர்க். சரிங்களா? கிரெடிட் அதாவது மார்க்ஸுக்கு பதிலாக கிரெடிட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. சரிங்களா? இதுல வந்து ஸ்வயம் பிளஸ்ன்னு ஒன்று இருக்கு, இண்டஸ்ட்ரி கோர்சஸ் இருக்கு, 500+ கோர்சஸ் இருக்கு. 6.5 lakhs ரிஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணியிருக்காங்க. ஏஐ ஃபார் ஆல் மாடல்ஸ் இதுல இருக்கு. 1 lakh ரிஜிஸ்ட்ரேஷன்ல பண்ணியிருக்காங்க. ஏஐ ஃபார் பிசிக்ஸ், ஏஐ ஃபார் கெமிஸ்ட்ரி, ஏஐ ஃபார் அக்கௌண்டிங், ஏஐ ஃபார் எஜுகேட்டர்ஸ், ஏஐ எம்எல் ஃபார் யூசிங் பைத்தான். எல்லாத்துலயுமே வந்து இதுல இருக்கு ஸ்வயம் போர்ட்டல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெகுலேட்டரி ஃபிக்ஷன் 2025 யூஜிசி டிராஃப்ட் கான்ட்ரவர்சி இருந்திருக்கு. இப்போ இதுல வந்து யாரு இம்ப்ளிமெண்ட் பண்ணா ரெகுலேஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் தான் பார்க்கணும் இதெல்லாம் கரெக்டா பண்றாங்கன்னா. அங்கேயே பிரச்சனை வருது. ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட்லேயே பிரச்சனை இருக்கு, இம்ப்ளிமெண்ட்ல பிரச்சனை இருக்கு. அது யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களோ அவங்க மேலே பிரச்சனை வந்துருச்சு. சரிங்களா? யார் பண்ணும், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டர்ஸ். இங்கே வந்து இதுல அப்பாயின்மெண்ட் வைஸ் சான்சலர்னு ஒருத்தவங்க அப்பாயிண்ட் பண்ணணும், அதுல பிரச்சனை இருக்கு. கவர்னர்ஸ் இன் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ். நோ கேப் ஆன் கான்ட்ராக்சுவல் ப்ரொஃபஷனல்ஸ்
ப்ரொஃபஸர்ஷிப். இன்ட்ரோடியூசிங் டைரக்ட் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டு த யூனிவர்சிட்டி லீடர்ஷிப். ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க வந்து வைஸ் சான்சலர் கவர்னர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. சரிங்களா, அவங்களோட தலையீடு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்காங்களோ அவங்க ஆள் உள்ள வர மாதிரி இருக்கு. அப்ப இது வந்து பிரச்சனை தானே. கிரியேட் சிவர் ஜாப் இன்செக்யூரிட்டி ஃபார் எஜுகேட்டர்ஸ். ஸோ எஜுகேஷன் வந்து எந்த பார்ஷாலிட்டி இல்லாம இருக்கணும். சரிங்களா, ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, யாரு வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதுலயே பிரச்சனை இருக்கு. விபிஎஸ்ஏ, சரிங்களா, இந்த இந்த பில் பேரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரப்போஸ் டு ரிப்ளேஸ் யூஜிசி பட் லேக்ஸ் விட்டல் கிராண்ட் கிவிங் ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா, கிராண்ட் கொடுக்கணும். நிறைய இன்ஸ்டியூஷனுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யணும், காசு கொடுக்கணும். காசு கொடுத்தாதான் ரிசர்ச் நிறைய விஷயங்கள் போகும். அதுவே வந்து அப்படியே இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனாலயே வந்து இது மூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. பாருங்க, ஸ்டேட் யூனிவர்சிட்டி ரியாலிட்டி செக். இன்ஸ்டியூஷன் ஆர் ஸ்ட்ரகிளிங் டு இம்ப்ளிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் கிரெடிட் டிரான்ஸ்ஃபர். இந்த கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டினால வந்து சரியா நடந்துக்க முடிய மாட்டேங்குது. ஸ்டேட் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆர் ஆக்டிவ்லி ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, ஸோ இதெல்லாம் கொண்டு வரதுக்கு அவங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க, தயங்குறாங்க. மினிமல் ஃபண்டிங் ஃபார் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குலாம் வந்து ஃபண்டிங்கே இல்லை. வித்வுட் மணி ஃபிளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம் அண்ட் மல்டி டிசிப்ளினரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் cannot பி எக்ஸிக்யூட்டட் ஆன் த கிரவுண்ட். நிறைய வந்து லேப்லாம் கொண்டு வரணும், நிறைய விஷயங்களை கொண்டு வரணும். அதெல்லாம் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டுக்கெல்லாம் வந்து ஃபிளெக்சிபிளா, நீ சயின்ஸ் படிக்கிறவங்க காமர்ஸ் பார்த்துக்கலாம், காமர்ஸ் படிக்கிறவங்க சயின்ஸ் போய்க்கலாம். இதெல்லாம் வரணும்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. காசு இல்லைங்கும் போது அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாதுல்ல யூனிவர்சிட்டியில. ஸோ காசு வந்தால் மட்டும் தான் அதெல்லாம் கட்ட முடியும். அதெல்லாம் கட்டினா மட்டும் தான் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணா மட்டும் தான் அந்த அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அந்த அவுட்கம் வர முடியும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பில்லர் 4 பாத்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் கொண்டு வராங்க. இன்டென்ட் 3 மொழிகள் வந்து ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரெக்கமெண்டேஷன் ஸ்டூடெண்ட் மஸ்ட் லேர்ன் 3 லாங்குவேஜ் கொண்டு வரணும். ப்ரொமோட் இந்தியன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். சரிங்களா, எதுக்காக வந்து இந்தியனோட லாங்குவேஜும் கல்ச்சரும் கொண்டு வரணும். அதே மாதிரி லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் தான் முக்கியமானது. NEP is intentionally balanced on paper, championing local heritage while maintaining global connectivity. பேப்பர்ல இப்ப வந்து பாலிசியா பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவையும் அது வந்து கல்ச்சரலும் ப்ரொமோட் பண்ணுது, ஃபாரினோட லாங்குவேஜும் ப்ரொமோட் பண்ணுது. நம்ம கல்ச்சராகவும் குளோபலாவும் நல்லா கனெக்டடா இருக்கும் பேப்பர்ல. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா லாங்குவேஜ் டக் ஆஃப் நடக்குது. சென்ட்ரலைசேஷன் வித் டைவர்சிட்டி. இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் நிறைய மொழி பேசுறவங்களே இருப்பாங்க. தமிழ்நாட்டுல தமிழ், வெஸ்ட் பெங்கால உங்களுக்கு பெங்காலி, ஹிந்தி, நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா ட்ரைங் டு ஃபண்டிங் டு காம்ப்ளியன்ஸ். யார் வந்து இதுக்கு ஒத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஃபண்டு தராங்க. இந்த எஜுகேஷன் பாலிசி நேஷனல் அந்த லாங்குவேஜ்ல மேண்டேட்டிங் 2 பாரதிய லாங்குவேஜஸ். 2 பாரதிய லாங்குவேஜ் இருக்கணும் கண்டிப்பா. ஒன்னு ரீஜியன் லாங்குவேஜ், 2 ரீஜியன் லாங்குவேஜ், ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இருக்கணும். ப்ரையாரிட்டைசிங் இந்தியன் லாங்குவேஜஸ் ஓவர் இங்கிலீஷ் இன் சிபிஎஸ்இ கிளாஸ் 6 to 12. சரிங்களா, வெளிநாடு லாங்குவேஜ்னா இங்கிலீஷ். சரிங்களா, அப்போ வந்து என்ன செய்யணும், இங்கிலீஷை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, இங்கிலீஷை விட இந்தியன் லாங்குவேஜை ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. இப்போ 6 to 12 வரைக்கும். ஹோல்டிங் அவுட் லாங் ஹிஸ்டரி ஆஃப் ஆப்போசிங் ஹிந்தி. இப்போ இந்தியா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிக்க கூடாது. இப்போ வந்து தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இருக்கலாம், இங்கிலீஷ் இருக்கலாம். இப்போ என்ன செய்வாங்க, இங்க உங்களுக்கு ஹிந்தியை கொண்டு வருவாங்க. இப்போ இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னா 2 லாங்குவேஜ் இந்தியன் லாங்குவேஜா இருக்கணும், ஒரு லாங்குவேஜ் வந்து வெளிநாட்டு லாங்குவேஜா இருக்கணும். அப்போ நம்மளோட என்னது இங்கிலீஷ் கண்டிப்பா வந்துடும். அப்போ பிரெஞ்சோ இதோ எடுக்க முடியாது. அப்போ இங்க என்ன ஆகும், தமிழ் லாங்குவேஜ் நம்ம எடுப்போம், இங்கிலீஷ்ல இங்க ஹிந்தியை கண்டிப்பா எடுத்தே ஆகணும் இந்த இடத்துல. புரியுதுங்களா, இப்ப எப்படி இருந்தாலும் ஹிந்தியை கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாலிசியில தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ இதுவே வந்து பிரெஞ்சு எடுக்கக்கூடியவங்க வந்து இல்ல நான் தமிழ் படிச்சுக்கிறேன், எனக்கு ஹிந்தி வேண்டாம் பிரெஞ்சு எடுத்துக்கிறேன்னு சொன்னாலும் முடியாது. ஏன்னா வந்து ஒரே ஒரு இதா இருக்க முடியும். அப்ப இங்கிலீஷ் அடிபட்டு போயிடும். புரியுதுங்களா, ஸோ 6 to 12 வரைக்கும் இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா பழைய கவர்மெண்ட் வந்து எதிர்த்தாங்க, புது கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப யார் யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஃபண்டிங் கிடைக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து. Critics argue that policy forces Hindi onto non-Hindi states, calling it centralized disregarding of diversity. சரிங்களா, ஸோ டைவர்சிட்டியை வந்து என்ன செய்யறாங்க, இது வந்து ஒதுக்கி தள்ளுறாங்க, சென்ட்ரலைசேஷன் கொண்டு வராங்க, ஹிந்தியை வந்து எல்லாத்து பக்கம் திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்றாங்க. பாருங்க, எக்ஸிகியூஷன் டிஸ்கனெக்ட். எஃப்எல்எம் கிளாப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபவுண்டேஷன் லிட்ரேசி நியூமரசி கேப்ஸ் இருக்கு. டிலேடு மென்டரிங் அந்த டீச்சர்ஸோட விஷயங்கள் இருக்கு. இப்போ ஃபண்டிங் இல்ல, ஏன்னா யார் யார் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஃபண்ட் கொடுக்குறாங்க. இல்ல வைஸ் சான்சலர்ஸோட இது பிரச்சனை. NEP 2020 இஸ் அ பேலன்ஸ் விஷனரி ப்ளூ பிரிண்ட் ஆன் பேப்பர். பேப்பர்ல பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா லேக்ஸ் த ஸ்ட்ரக்சரல் ஸ்கேஃபோல்டிங் அண்ட் லோக்கலைஸ் த ஃபண்டிங் டு சர்வே த கான்டாக்ட் வித் கிரவுண்ட் ரியாலிட்டி. சரிங்களா, கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இல்ல, ஃபண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்ப எப்படி சரியாகும்னு சொல்றாங்க. Top-down uniformity cannot solve India's deeply diverse
திஸ் வாஸ் கன்ஸ்டைன்ட் எஜுகேஷன் சேலஞ்ச். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் டவுன் அப்ரோச் சொல்லுவாங்க. டாப்ல யார் இருக்காங்களோ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வரது தப்பு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட தேவை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னது FLN ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமர்சி டார்கெட் கேட் 3 டார்கெட் என்ன பேசுனா ப்ரொஃபஷனல் டீச்சருக்கு ஸ்டாண்டர்டை வந்து கொண்டு வருது. 3 லாங்குவேஜ் பாலிசி வந்து கொண்டு வருது. ஸ்வயம் பிளஸ் ஸ்கில்லிங் எஜுகேஷன் ப்ரோக்ராம் கொண்டு வருது. இதெல்லாம் வந்து இதுல பிரச்சனையா இருக்கு. இது புரிஞ்ச ஏதாச்சும் இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்மா? ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. நாளைக்கு படிச்சுட்டு வந்துருங்க. ஒவ்வொருத்தவங்களா வந்து சொல்லுங்க. நம்ம அப்பதான் வந்து நம்மளால வந்து கரெக்டா ப்ராப்பரா கொண்டு போக முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூமா.